அமிர்தம் பெற தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடைந்தனர். மந்தாரமலை மத்தாக, வாசுகி கயிறாக, மலை ஆடியது, கவிழ்ந்தது. உலகம் அழியும் தருணம். திருமால் ஆமை அவதாரம் கொண்டு மலையைத் தாங்கினார். அமிர்தமும் வெளிப்பட்டது. ஆனால் ஆமைக்கு அகங்காரம் மேலிட்டது. கடலைக் கலக்கி பூமண்டலத்தையே கொந்தளிக்கச் செய்தது. அப்போது அகிலாண்ட கோடி நாயகன் ஈசன் திருவுள்ளம் கொண்டார். ஆமையின் முதுகு ஓட்டினைப் பறித்து அதன் வலிமையை அடக்கினார். அந்த ஓட்டினை தமது சிரசில் அணிந்தார். திருமாலும் சிவனும் நடத்தும் இந்த திருவிளையாடலை யார் அறிவார் என்று சொன்னார் ததீசி. பின் அவர் அகங்காரம் கொண்ட தாருகவனத்து முனிவர்களின் கதையை கூறினார். யாகமே முக்தி, சிவபக்தி அல்ல என்று மயங்கி அவர்கள், ஈசன் அவர்களின் கர்வத்தை எவ்வாறு மாற்றினார்? பிக்ஷாடனர், மோகினி, மந்திரங்கள் தோல்வி அடைந்த அந்த அதிசயக் கதையை அடுத்து காண்போம். மேலும் தெய்வீக கதைகளுக்காக டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.